வணக்கம் நான் Chef Deena வெல்கம் பேக் டு Chef Deena's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் புலாவ் எப்படி பண்றது பார்க்க போறோம். இந்த பன்னீர் புலாவ் நார்மலா வெஜிடபிள்ஸ் புலாவ் பண்ணும்போது டைரக்ட்டா ஜீரா, பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டு ரைஸ் போட்டு குக் பண்ணிருப்பீங்க. ஆனா இதுல கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டா அந்த ஃப்ளேவர் கொடுத்திருப்போம். அது மட்டும் இல்ல இந்த பன்னீர் புலாவ் பண்ணும்போது நீங்க டைரக்ட்டா அந்த பன்னீர் போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதுல சீசனிங் கிடைக்காது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த பன்னீர்ல பேசிக்கான மசாலா போட்டு அதுக்கு அப்புறம் ஜஸ்ட் grill பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ரைஸோட போட்டு தம் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்டைல்ல பன்னீர் புலாவ் எப்படி பண்றது பார்த்திருக்கோம். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பன்னீர் புலாவ் தேவையான பொருட்கள் பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ, பன்னீர் 200 கிராம், முழு கரம் மசாலா தேவையான அளவு, சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் சிறிதளவு, மிளகாய் பவுடர் சிறிதளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு, முந்திரி பருப்பு 10 நம்பர், பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, தக்காளி 2 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், புதினா சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் பன்னீர் கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை இந்த பவுல் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் எதுக்காக ஆட் பண்ணனா அந்த மசாலா பவுடர் சீசனிங் கரெக்டாக ஒட்டுறதுக்காக. இதில் மிளகாய் பவுடர் சிறிதளவு, தனியா பவுடர் சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு. இது எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியாக கொஞ்சமாக போட்டால் மட்டும் போதும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக மேரினேட் பண்ணுங்கள். நீங்கள் மேரினேஷன் பண்ணுற டைமில் அந்த பன்னீர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். பன்னீர் புளிப்பாக இருந்ததுன்னா ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ண வேண்டாம். அப்படி இருந்ததுன்னா என்டையர் ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி மேரினேட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும். இந்த பாஸ்மதி ரைஸில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட் வாஷ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு தான் ஊற வைக்கணும். இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த பதிவு உங்களுக்கு திருப்பி இன்னொரு சொல்கிறேன். இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணுங்கள். அரிசி வாஷ் பண்ணும்போது அழுத்தி வாஷ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் போட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இதுக்கு பிறகு இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீரை இதில் grill பண்ண போகிறோம். அதனால் சீரகம் தாளிப்பு ஆட் பண்ணுறோம். புலாவுக்கு வந்து சீரகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சீரகத்தோட ஃப்ளேவர் இருந்தால் ரொம்ப சூப்பராக வரும். அதனால் இந்த சீரக தாளிப்பு போட்ட பிறகு மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் இதில் grill பண்ணுறோம். இந்த பன்னீர் grill பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கொஞ்சம் லைட்டாக 1 பாதியாக கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கணும். இந்த மாதிரி அதிகமாக குக் பண்ண வேண்டாம், ஹார்ட் ஆகிடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு 100 ml எண்ணெய் போதும். அதாவது 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு வந்து கொஞ்சம் சீரகம் தாளிப்பு ஆட் பண்ணுறோம். அந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனிஸ் இதெல்லாம் போட்ட உடனே கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வரல. அந்த டைமில் ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த வெங்காயம் 40% அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு ஈக்குவல் குவான்டிட்டியாக பேஸ்ட் பண்ணி இதில் போட்டிருக்கோம். காரத்துக்கு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு போட்ட உடனே வந்து ஜஸ்ட் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி பாயில் பண்ணுவீங்க. அந்த டைமில் முந்திரி நல்லா சாஃப்ட் ஆகும். அதனால தான் தாளிப்பில் போடாமல் இப்போ போட்டிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா 3 தக்காளியில் வந்து 1.5 தக்காளி ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணுங்கள். தக்காளி வதங்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். முழுசு தக்காளி இருக்கணும். அப்போ தான் இந்த ப்ரிப்பரேஷன் முடிச்ச பிறகு அந்த தக்காளி நல்லா பார்வைக்கு நல்லா முழுசாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். உப்பு போட்ட உடனே ஜஸ்ட் லைட்டாக கொதி வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஊற வச்ச இந்த பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணுறோம். இந்த அரிசி திருப்பி சொல்கிறேன், கரெக்டாக 20லேருந்து 25 நிமிஷம் ஊற வச்சா போதும். இதுக்கு பிறகு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் இதில் போட்டு ஜஸ்ட் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சீசனிங், அந்த காரம் இதெல்லாம் வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணோம், ஃபைனலாக திருப்பி கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறம் முழுசாக தக்காளி போட்டு குக்கர் முடியை போட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த தக்காளிலாம் உங்களுக்கு பார்வைக்கு நல்லா சூப்பராக வரும். அதே டைமில் அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ விசில் போட்டு கரெக்டாக 3 விசில் விட்டு இறக்கணும். அதே டைமில் மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும். சரிங்களா? ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணோம்னா அப்படி குக் பண்ணால் தண்ணீர் அளவு கம்மியாயிடும். அதனால் மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த புலாவ் ரெடி ஆகிடும்.
இப்போ ரெடி ஆகிடுச்சு. அந்த ப்ரெஷர்லாம் போன பிறகு மூடி ஓப்பன் பண்ணிங்கன்னா உதிரியான புலாவ் ரெடி. இன்றைக்கி அருமையான ஸ்டைலில் சொல்லியிருக்கேன். இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போடுங்க. நெய் போட்டு தம் உடைச்சா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வரும். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டு தம் உடைக்கும் போது சைடில் உடைக்கணும். அப்போ ரைஸ் உதிரியாக நல்லா வரும். பார்த்தீங்களா, இந்த ரைஸ் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் யூஸ் பண்ணுற பாஸ்மதி ரைஸ் எனக்கு தான் இந்தியா கேட் கிளாசிக் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு அருமையான ஸ்டைலில். என்னங்க, இந்த பன்னீர் புலாவ் எப்படி பண்ணுறது ஈஸியான ஒரு ப்ரிப்பரேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஃபைனலாக இந்த ப்ரிப்பரேஷன் ஒரு சூப்பரான ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருப்பேன். கொஞ்சம் புலாவ், ரைத்தா, அதுக்கப்புறம் இந்த பன்னீர் கிரேவி, அதுக்கப்புறம் லட்ச ஆனியன், இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போவில் சாப்பிட்டா அந்தளவுக்கு பிரமாதமான ப்ரிப்பரேஷன். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான டிஷ் வந்துருக்கேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.